தலைவலியாகுது. காலில் இருந்து இழவு கூட்டிகிட்டே இருக்கிற. பசிக்குதுப்பா, ஏதாவது வாங்கி கொடுப்பா. பசிக்குது, ஏதாவது வாங்கி கொடுப்பா. அச்சு காலுக்கெல்லாம் உடச்சி போட்டுறான். அம்மா வச்சுன்னு பார்க்குறான். பெத்த பாவத்துக்காக ஒன்று விட்றான். நான் போய் கலெக்ஷன் பண்ணிட்டேன். ஓடு ஓ ஏட்ட வைக்கல. ஓடு எந்திரி எந்திரி போ. 100 ரூபா 200 வாங்கணும். 10 ரூபாலாம் வாங்கிட்டு வரக்கூடாது சொல்லிட்டான். பசிக்குதுப்பா, காசுல கொடுப்பா. தண்ணி வர தாக்கமாக இருக்குது, மயக்கமாக இருக்குப்பா. புண்ணியமா காசுல கொடுப்பா. அம்மா என்ன ரோட்ல இட்டு பிச்சை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னடா அது? நான் அடியாடா வீட்டு வந்தா காலு கையில உடச்சு போட்டுருவான். ஏன்டா ரோட்ல இட்டுக்கிட்டு இருக்க? இதான் பேசுறியா? அதே செய்யற தப்பு ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிறேன். எத்தனை கண்டிச்சு நீ வீட்டுல வச்சு பழக்கணும்டா. தெய்வம்டா, தெய்வத்தை எப்படி பார்க்கணும்? ரோட்ல பிச்சை எடுக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏய் என்னடா? எங்க அம்மா நான் பிச்சை எடுக்க வைப்பா. என்ன பண்ணுவேன்? என்னடா? ஏய் உன் அலங்கோலத்தை பாருடா. என்ன நாளைக்கு 2000 ரூபா கொடுக்க சொல்லு. பொண்டாட்டிக்கு 2000 ரூபாய் வேணும்னா உங்க அம்மா கிடைச்சா? ஆமா இல்லைன்னா இப்படியா வச்சுக்கிட்டு இருக்க? என்னால வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியல சார். அதனால அவங்களுக்கு சம்பாதிக்க சொல்லி கொடுக்க சொல்றேன். உனக்கு கையால இல்ல அம்மா இல்ல போய் செத்துடா. அவன சம்பாதிச்சு நீ சோத்துனுங்கற. பாவம்டா. அந்த பாவத்தை கொட்டிக்காதடா. ஹாய் கைஸ், நிறைய நம்ம வந்து அவேர்னஸ் வீடியோலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய லைக் பண்ணுறீங்க. கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. இதில் வந்து போன வீடியோவில் வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். எங்கள் அப்பா வச்சு ஒரு அவேர்னஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பேரண்ட்டை யாரும் ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வீடியோவில் ஒரு நபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி ப்ரோ, நான் வந்து எங்கள் அப்பாவை நான் துரத்தி விட்டுட்டு நான் தனியாக வாழ்ந்து வந்துட்டுருக்கேன். இந்த வீடியோ பார்த்த பிறகு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் திரும்ப எங்கள் அப்பாவை தேடி போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்ப நான் எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த விஷயத்தை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நம்மளால் நம்ம கண்டென்ட்னால அங்கே ஏதோ ஒரு இடத்துல ஒரு நல்லது நடந்திருக்கு. ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. ஸோ இப்போ இன்றைக்கி ஒரு கண்டென்ட் பண்ண போகிறோம். இவங்க தான் வந்து எங்கள் அம்மாவை நடிக்க போகிறாங்க. ஸோ நம்மக்கிட்ட ரொம்ப நாள் கேட்டுகிட்டு இருந்தாங்க, நாங்கள் உங்களோட சேர்ந்து ஒரு வீடியோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இன்றைக்கி நம்ம அம்மாவாக நடிக்க போகிறாங்க. ஸோ பப்ளிக்கில் வந்து நாங்கள் போயிட்டு அவங்கள நான் ரொம்ப கஷ்டப்படுத்த போகிறேன், அவங்கள பிச்சை எடுக்க சொல்ல போகிறேன். ஸோ பார்த்துட்டு பப்ளிக் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் தான். போகலாமா? நல்லா அப்படியே நடிங்க, பாவமாக நடிக்கணும். நான் அப்படியே மிரட்டுவேன், பயப்புண்ணு எனக்கு. ஓகே, நீங்கள் நடிக்கிற நடிப்பில் தான் பார்க்குறவங்க பாவப்படணும் உங்கள் மேலே. வீடியோ வந்து கம்னு உட்காரு, வேறு ஏரியா போகணும். சும்மா கசன்னு பண்ணிட்டு இருக்கக்கூடாது. உட்கார். பிள்ளைய மட்டும் பெத்தா பத்தாது, பிள்ளைக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும். அண்ணா தலைவலியாகுது. காலில் இருந்து இழவு கூட்டிகிட்டே இருக்கிற. பசிக்குதுப்பா, ஏதாவது வாங்கி கொடுப்பா. பசிக்குது, ஏதாவது வாங்கி கொடுப்பா. காலில் தானே போண்டா வாங்கி கொடுத்தான், சாப்பிட்டல? அச்சு காலுக்கெல்லாம் உடச்சி போட்டுறான். அம்மா வச்சுன்னு பார்க்குறான். பெத்த பாவத்துக்காக ஒன்று விட்றான். நான் காலிலேருந்து கலெக்ஷன் கட்டிட்டியா? காலிலேருந்து எவ்வளோ இது பண்ண? 600 ரூபா தான் கலெக்ஷன் பண்ணிடுறேன். காலில் இருந்து 2000 ரூபா டார்கெட் கொடுத்தேன். நீ 2000 ரூபா இப்போ நான் ஊருக்கு வீட்டுக்கு எடுத்து போனா பொண்ணு செருப்பா அடிப்பா. அதெல்லாம் சுத்துது. காலை போண்டா வாங்கி கொடுத்தா இல்லையா உனக்கு? பசிக்குதுப்பா. ஓ 1 மணி நேரம் கழிச்சு வா. 1 மணி நேரம் ஆகணும் நல்லதுக்கு. ஓ நான் வெளியில இருக்கேன். 2000 ரூபா கொடுத்தா உனக்கு நான் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டியா? 600 ரூபா தான் காலைல சம்பாதிச்சுக்கிறேன். ஓ காசுல கொடுப்பா, ஒரு 10 ரூபாய். பசிக்குதுப்பா, காலேந்து ஒன்றும் சாப்பிடலப்பா. நாக்கெல்லாம் மறந்து போகுதுப்பா. கொடுத்ததுதான்ப்பா 10 ரூபா. இதை வச்சு என்ன பண்றது? ஓ போய் கலெக்ஷன் பண்ணிட்டு ஓடு. ஓ
வேட்டை வைக்க ரோடு எந்திரி எந்திரி போ 100 ரூபா 200 ரூபா வாங்கணும் 10 ரூபா வாங்கிட்டு வரக்கூடாது சொல்லிட்டான் பசிக்குதுப்பா சாப்பிட கூடப்பா தண்ணி வேற தாக்கமாக இருக்குது மயக்கமாக இருக்குப்பா புண்ணியமா காசுடா கொடுப்பா பசிக்குதுப்பா என்ன பண்றது நீங்க யார் சார் முதல்ல யாரு அம்மா தானா எங்க அம்மா தான் அண்ணா அம்மா என்னடா ரோட்ல இட்டு பிச்சை எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன் என்னடா அது நான் அடியாளா பாப்பா நீ போ ஏய் வீட்டு வாங்க காலு கையில உடச்சு போட்டுருவான் எத்தனை ஏன்டா ரோட்ல விட்டுட்டு இருக்க இதான் பேசுறியா நீ அதே செய்யற தப்பு ரொம்ப பேசிட்டு இருக்க எத்தனை கண்டிச்சு நீ வீட்டுல வச்சு பழக்கணும்டா தெய்வம்டா தெய்வத்தை எப்படி பார்க்கணும் ரோட்ல பிச்சை எடுக்க வச்சுட்டு இருக்க எதுவும் சொல்லாதப்பா ஏய் எங்க அம்மா சார் உங்க அம்மா தானா எனக்கும் தெரியுது உங்க அம்மான்னு ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க என்ன பண்ணாங்க ரோட்ல பிச்சை எடுக்க வச்சு நீ சொகுசா இருக்குன்னு நினைக்கிறேன் எங்க அம்மா நான் பிச்சை எடுக்க வைப்பேன் அடிப்பா கொடுமைப்படுத்த உங்களுக்கு என்ன சார் அப்படி இல்ல அப்படி விட முடியாது எத்தனை தாய்க்கு உரிமை இருக்கா சொல்லாதப்பா எத்தனை தாய் பார்க்கணுன்ற உரிமை இருக்கு புள்ளைய ஒண்ணும் சொல்லாதப்பா எப்பா என் புள்ளைய ஒண்ணும் சொல்லாதப்பா ஏமா ஒரு பெத்த தாயை பார்க்க முடியாது இவ்வளவு பையனாமா புள்ள என்னது பெத்து வளர்க்குற அம்மாக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் ஏய் என்னடா எங்க அம்மா நான் பிச்சை எடுக்க வைப்பேன் என்ன பண்ணுவேன் என்னடா சார் எங்க அம்மா சார் அவங்க எங்க அம்மா நான் பிச்சை எடுக்க வைப்பேன் என்ன பண்ணுவேன் இவருக்கு என்ன சார் என்ன சார் ஒரு தாயை எப்படி வச்சுக்கணும் அதை விட்டுட்டு ரோட்ல பிச்சை எடுக்க வச்சுக்கிறான் சார் எங்களுக்கு தெரியும் சார் தாயை எப்படி பாத்துக்கணும் எப்படி தெரியும் பாத்துக்கணும் இப்படியா சார் ஏய் என்னடா சொல்றது பதில் பேசிட்டு இருக்கற தாய்க்கு என்ன மரியாதை வச்சுக்கற கல்யாணம் ஆயிடுச்சு என் பொண்டாட்டி இது புள்ளது எல்லாமே அது நான் அம்மா விட்டுருவேன் நீ பெத்த தாய் பண்ணலாமா நீ என் பொண்டாட்டிட்ட ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் காசு கொடுக்கணும் சார் நானு அது நீ பொண்டாட்டி கட்ட மாதிரி தான் அம்மாளையும் பார்க்கணும் அம்மாளையும் தெய்வமா பார்க்கணும் இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு நீ வீட்டுக்கு வா உன் காலுக்கு எல்லாம் உடைக்கிறேன் நான் வா வா இங்க நிக்க கூட வா வீட்டுல என்ன உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை என்னடா வீட்டுல ஒரு தாயை போய் அடிப்பே நீ வீட்டுல போய் அடிக்கிறேன்றா வைக்கிறேன்றா என்ன சார் எங்க அம்மா சார் அம்மா சாரு அம்மாண்ணா என்ன பண்ணணும் அப்படியே கோயில் கட்டி கும்பிடணும் அழகானது பாருடா என்ன நாளைக்கு 2000 ரூபாய் கொடுக்க சொல்லு உன் பொண்டாட்டிக்கு 2000 வேணும்னா உங்க அம்மா கிடைச்சா கொடுங்க சார் சார் இப்படியே வச்சுக்கிட்டு இருக்க புள்ளியாது எப்படா புள்ளியா நீ பெத்த நீ எதுக்கு நீ சம்பாதிச்சு அவனை குத்துங்கற நீ சார் உங்க வேலையை பாருங்க சார் உங்க வேலையை பாருங்க எங்க அம்மா என்ன சொல்லுங்க உங்க அம்மா வந்து யாரு அம்மா சொல்றதா அம்மா சம்பாதிச்சு இம்மா பண்ற நீ ஏம்மா, நீ எல்லாருக்கும் குடும்பம் இருக்குதுமா இம்மா பிச்சை எடுத்தா புள்ள பெத்தாச்சு இவ்வளவு எத்தனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பா இவ்வளவு இது பண்ணிருப்பா ஆளாக்கினது எவ்வளவு தூரம் தர்மம் எவ்வளவு வச்சு பார்க்கணும் நீ தர்மத்துல தர்மம் தெய்வமா பார்க்கணும் நீ என்ன நினைச்சுக்கிட்ட நீ எது சொல்லாதீங்கப்பா எது சொல்லாதீங்கப்பா புள்ளிய இது மாதிரி இப்படி என்ன கொடுக்காதுமா ஏய் தாய் கலவி என்ன ஆள் வச்சு அடிக்கிறீங்க எப்ப அடிச்சிருப்பாங்களா தாய மாதிரி கவனி நீ வீட்டுக்கு வா புள்ளியா வா நீ நீ போப்பா நீ போயப்பா இல்லம்மா. என் புள்ளைய ஒண்ணும் பண்ணாதீங்கப்பா என்னதான் இருந்தாலும் சார் ஏய் தேவலாம் தாய் பிரச்சனை பண்ணாத தாய் சார். மதிச்சு நடக்கணும் தாய்க்கு மீறின தெய்வம் வாங்கப்பா. இருமா வாங்கப்பா. இருமா வாங்கப்பா, என் புள்ள. பேசுறேன் ஒரு பிள்ளை பெத்து நீ சம்பாதிச்சு அவனுக்கு அப்புறம் பாப்பா, அது அவன் என்னதான் மாதிரி இருந்தாலும் அவன் மாதிரி நீங்க சம்பாதிட்டான் போயிடுங்கப்பா. நீ என்னமா சம்பாதிச்சு கொடுக்க நீங்க போயிடுங்கப்பா அது என் புள்ளப்பா என் புள்ளப்பா சார் எங்க அம்மா நான் சார் பிச்சை எடுக்க விடுறேன் கஷ்டப்படுறேன் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? அதுக்கு நீ என்ன ரோட்ல பிச்சை எடுக்க விடுவியா சார் எங்க அம்மாவை நான் பிச்சை அம்மா தானப்பா அம்மா தான் நீங்க யாரு உங்க அம்மா வந்து பப்ளிக்ல வந்து பேச வச்சுக்கிட்டு இருப்ப நான் பாத்துட்டு இருப்பா யாரு என்னப்பா என் புள்ளைய சொல்லாதீங்க மிரட்டுறி ஆள் வச்சு மிரட்டுறியா இருமா நீ இருமா வச்சு கால்களை ஒச்சு ஏய், ஏய் பைசானா மத்திங்கற நீ கத்திக்கிட்டு பைசான சம்பாதிச்சு உனக்கு கொடுக்கணுமா சார் வருஷம் பூரா பெத்ததா என்னோட கடமை பச்சை பையன் நீ பச்சை உனக்கு சம்பாதிச்சு வேற இல்ல அவன் சம்பாதிச்சு வாழ்ந்துங்க நீ என் புள்ளைய எதுவும் சொல்லாதீங்கப்பா பேசாம இருமா. புள்ளைய ஒண்ணும் நீ சொல்லாதீங்க என் புள்ளைய எதுவும் சொல்லாதீங்கப்பா என் புள்ளைய எதுவும் சொல்லாதீங்கப்பா உட்காந்துக்கிறேன் மரியாதையா போய் கிளம்ப சொல்றேன் 2 பேரையும் இப்ப நீ போப்பா உங்க கையெழுத்து கும்பிட போங்கப்பா இல்ல என் பொண்ணு ரொம்ப நீ கோவப்படுவான் கமெண்ட் இருமா நான் பேசிட்டு இருக்கறேன்ல இன்னைக்கு போயிடுங்கப்பா நீங்க இன்னைக்கு போயிடுங்கப்பா எப்பா எப்பா நீ பண்ற வேலை என்னது பச்சை பையன் நீ பெத்த தாய். பெத்தவள மாதிரி இருமா. சாப்பிடுறியா அவங்க ஆயோட இருக்க எப்பா நீங்க விட்டுருங்கப்பா நீங்க இன்னைக்கு போயிடுங்கப்பா நீ ஒரு பச்சை இல்ல நீ உனக்கு ஏதோ கம்பெனி வேலைக்கு சமாளி தெரியாதே என்னம்மா ஒரு தாயை வந்து வெளியில வச்சு பிச்சை எடுக்க வச்சுக்கிட்டு இருக்கா நீ பாத்துட்டு இருக்க நான் பேசினா நீ வேண்டாம் வேண்டாம் தாய் அம்மா, நீ கம்முனு பாசம் இரு. நீங்க சம்பாதிச்சு கொடுத்தாலும் அவனுக்கு ரொம்ப போங்கப்பா தோணுது. நீங்க போங்கப்பா சரி பண்ணலாம் அம்மா அந்த தாய் முகத்தை பாருப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்திருப்பாங்க என்னடா இந்த மாதிரி அநியாயம் பண்றியா அதாவது நீதான் உனக்கு பச்சை பையனா நீ பாக்குற முகத்தை பால்வடி முகத்தை நீ உனக்கு மனசாட்சி எதனா இருக்குதாயா எப்பா நீங்க இந்த போங்க மாதிரி பாவத்தை வந்து பண்ணிக்கிற நீ போங்கப்பா
என் பிள்ளைய தாய் எதுவும் வந்து சொல்லாதீங்கப்பா. வளர்த்தனது தெரியாம வளர்த்தனாலும் கூட இந்த மாதிரி பையன் வச்சு உன்னை பார்க்க அவன் நல்ல பையன் தான்ப்பா, அவன் நல்ல பையன் தான்ப்பா. வேற மாதிரி பேசணும். நீ பச்சை புள்ள தானே நீ இந்த மாதிரி பாவம் பண்றியா எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு பெற்றிருப்பாங்க தாயை வந்து படிக்க போங்கப்பா, நீங்க வச்சிருப்பாங்க. போங்கப்பா. ஒரு தாயை வந்து மதிச்சு நல்லபடியா பால் போல வச்சுக்க சொல்லி அவங்ககிட்ட பேசுறமா நீங்க கம்மன் இருங்க. ஆமா. நீங்க கம்மன் இருங்க. நான் பேசி அந்த பையனை வந்து அதனால வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியல சார், அதனால அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும்னு சொல்றேன். உனக்கு ஏய், கட்டால் இல்ல சம்பளம் இல்ல போய் செத்துடா. ஏய், சம்பளம் இல்ல போய் செத்துடா. அவனை சம்பாதிச்சு நீ சோத்துனுங்கற பாவம்டா இது. அத பாசம் கொட்டிக்காதடா. ஏய் சொல்லிட்டு இருக்க எங்க போற நீ நீ விடுப்பா, நாங்க போறோம். எல்லாரும் பாக்குறாங்கப்பா, எங்க பிள்ளை எதுவும் திட்டாதுங்கப்பா. அப்படி இல்லம்மா. எல்லாரும் பாக்குறாங்கப்பா, உங்க கையெழுத்துக்கு போடுறாங்க. நீ தூரம் போம்மா. போப்பா, என் அம்மா, பிள்ளை ஒரு எல்லாரும் மனசாட்சி பாக்குறாங்கப்பா. இருக்குடா. இந்த தாய் இந்த வயசுல பிள்ளை எல்லாம் கஷ்டப்பட்டு உனக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும் அவசியம் இல்ல அவங்க. நீ ஒண்ணுடா. நீ சம்பாதிச்சு கொடுத்தா அவன் வேலை வெட்டி பாக்குறான். சர்டிபிகேட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து உனக்கே நல்லதா தெரியுதா? எவ்வளவு தூரம் பண்ற? அந்த தாயை நீ தான் பார்க்கணும். தள்ளி போடா. இந்த மாதிரி இல்ல. அம்மா, அவன் மூஞ்ச பாருப்பா. எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை காப்பாத்தி இருப்பாங்க, எவ்வளவு படிக்க வச்சிருப்பாங்க. அந்த தாய் முகத்தை பாருனேனா. எனக்கு ஒரு தாய்கிறாப்பா. நான் இந்த தாய் முகத்தை பாரு. நீ பச்சை புள்ள தானே, இந்த அம்மா சம்பாதிச்சு சாப்பிடணுமா? கைக்கு நல்லா தானே இருக்குது. எல்லாம் பச்சை புள்ள மாதிரி இருக்கிற நல்ல decent இல்லப்பா. ஆ இருக்க பையன். இல்ல எனக்காக வந்து தாய் வந்து எவ்வளவு கஷ்டப்படும் எனக்கு அந்த அருமை தெரியும். தாயினோட அருமைக்கு ஏத்த மாதிரி நீ நடந்து அந்த பூம் புள்ள குட்டி புரியுது சார், இல்லை சார், இல்லம்மா நான் சொல்றது கேளு. உனக்கு ஏன்னா வீடியோ சார், நாளைக்கு உனக்கு யூடியூப் அப்பா, சேனல். நீ கம்முனு. எங்க அம்மா கிடையாது சார், இவங்க எங்க அம்மாவை நடிக்கிறாங்க. யூடியூப் சேனல் சார், கேமரா ஒன்று வச்சுருக்கேன், பிராங்க் வீடியோ பண்ணியிருக்கேன் சார், அவேர்னஸ் மாதிரி சார். எங்கள் அம்மா கிடையாது, எங்கள் அம்மாவை நடிக்கிறாங்க. வீடியோ ஒன்று கேமரா, ஒரு கேமரா ஒன்று வச்சுருக்கோம். என்ன வீடியோ யூடியூப்பில் வீடியோஸ் பண்ணுறோம். இந்த அம்மாவெல்லாம் வந்து சில பேர் இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறாங்கல்ல, அதை வச்சு ஒரு அவேர்னஸ் சார், அவேர்னஸாக பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி அதுக்காக ஒரு வீடியோ ஒன்று பண்ணோம். சரி தட்டி கேட்குறாங்களா இல்லையா, பப்ளிக்கில் ஒன்று கேட்குறாங்க நிறைய பேர். இல்லை சார், நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே உட்காந்தீங்களா, நாங்கள் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து இன்னொருத்தர் 2 பேர் இருந்தாங்க, ஒரு அம்மாவும் ஒரு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னாங்க, அவங்க இருந்தாங்க. நாங்கள் வந்து பண்ணும்போது அவங்க கண்டுக்க கூட இல்லை. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் போயிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து உட்காந்தீங்க, அப்புறம் தான் நாங்கள் வந்தோம். அதுக்கப்புறம் சார் நீங்கள் வந்தீங்க. அது டக்குன்னு இவரு கூட கேட்கல, அவர் காசு கொடுத்துட்டார். டக்குனு அந்த 10 இப்போ காசு பிடிங்க, உங்கள் காசு தானே, 10 ரூபா காசு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இவர் கேட்கும்போது தான் அப்புறம் நீங்கள் வந்தீங்க. அதான் ஒருத்தர் கேட்கும்போது ஒருத்தர் வராங்கல்ல, இந்த மாதிரி பப்ளிக்கில் ஒரு பிரச்சனை இருந்தால் எல்லோரும் கேட்கணும். அதே மாதிரி பெற்ற தாயை வந்து யாரும் இது பண்ணக்கூடாதுன்னு ஒரு அவேர்னஸ் தான் சார். கேமரா வச்சு எடுத்துட்டுவோம், இந்த கேமரா யூடியூப்பில் போடுவோம். தப்பாக நினச்சி என்னப்பா இது உண்மையா இது நான் கேட்டேன்பா. சாரி சார், சாரி. நடக்கிற விஷயம் அந்த மாதிரி இருக்கிறனால அதை கேட்டேன்பா. இல்லை இல்லை, அதான் அவேர்னஸ். இது பார்க்கும்போது உண்மையா நடந்தது கோசம் நான் வந்து கேட்டேன்பா. பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்தேன், ஒரு நான் வெளியே போகலான்னு கோசம் இது மாதிரி நடக்குது, ஒரு தாய் இதுமாதிரி பண்டிகைன்னு கோசம் அந்த ஆவசில் நான் கேட்டேன். நான் நீ எது தப்பா நினைச்சுக்க. இல்லை இல்லை இல்லை, ஐயோ நீ கேட்டிங்கள, அது அந்த மாதிரி நினைப்பல இல்லை நான் கேட்கறேன்ப்பா. கேட்கலாம் அது எப்படிப்பா அது? அதுதான் அதுதான் பக்கத்தில் உட்காந்துக்கிறோம், கேட்டாலும் கூட ஒரு நீ இது பண்ற நடக்குது. விஷயம் நல்ல விஷயமா இருந்தாலும் கூட பரவாயில்ல. அதுதான் இது உண்மையான நினச்சி தான் நான் கேட்குறேன். கண்டிப்பாக. எனக்கு இந்த வீடியோலாம் தெரியாதுப்பா. ஆனால் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒரு அவேர்னஸ் தான் எடுத்தோம். நீங்கள் கேமரா பார்த்து சொல்லுங்கள், இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு பையன், அந்த மாதிரி ஒரு அம்மா, சில சூழலாக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி பசங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இது ஒரு உதாரணம், இது ஒரு உதாரணம். இதனால் வந்து பப்ளிக்கில் வந்து எங்களை மாரி ஒரு 40 பேர், ஒரு 4-5 பேர் ஒரு தப்பு நடந்தால் தட்டி கேட்கறது ஒரு ஆள் இருக்கணும், வரணும். எனக்கு நான் இந்த பிரச்சனை நம்ம தனியாக அப்படி நம்ம போய் நிற்க அப்படி இருக்கக்கூடாது. முடியாதுல்ல, அந்த மாதிரி விட முடியாது. ஏன்னா அப்படி விடாதீங்க, அது விடாதீங்க. அதிகரிச்சுட்டே போகுது. ஆனால் யூடியூப்பில் போட்டுக்கலாம்ல, போடு பார்த்தமே உனக்கு தரம் போய் இது நல்ல விஷயம் தானே பண்ணுறேன். கண்டிப்பாக. இப்போ நாங்கள் ஒருத்தர் கேள்வி கேட்ட மாரி பஸ் ஸ்டாண்டில் ஒரு 4-5 பேர் இருந்தால் இதுமாரி ஒரு கேட்கறது நல்லது தானே. எனக்கு நான் வீட்டை பார்த்து போகிறவன கூடிய ஒருத்தர் கேள்வி கேட்கணும்பா, ஒரு அநியாயம் நடக்குதுன்னா கேட்கணும், வந்து தப்போ ரைட்டோ. அவன் பெத்தவளோ யாராக இருந்தாலும் ஒரு தப்பு ஒரு பஸ் ஸ்டாண்டில் பப்ளிக் நடக்குதுன்னா 4 பேரில் யாராச்சும் ஒருத்தர் கேள்வி கேட்கணும், அதான் நல்லா இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. எனக்கு நான் போகக்கூடாதுப்பா, அது நல்லது கிடையாது. கைஸ், அதாவது நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸ்னால் எப்படின்னா, அதாவது பெற்றவங்களை யாரும் வந்து ஒரு வயசுக்கு மேலே அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க நிறையா வரலாம். ஆனால் அதுக்கு பிறகு அவங்கள வந்து இந்த மாதிரியான கொடுமைகள் பண்ணுறது, அவங்க போய் ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சுட்டு வராங்க, அந்த காசை நீங்கள் பிடிங்கி சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. கிராமப்புறங்கள்லேயும் சரி, டவுன்லேயும் சரி நிறைய நடந்துகிட்டு இருக்குது. நானும் கண் கூட நிறைய பார்த்துருக்கேன். அந்த தாய் இப்போ எங்கேயோ போய் ஒரு இடத்துல கூலி வேலை பார்த்து ஒரு 200 300 காசு சம்பளம் வாங்கிட்டு வரும். அதை வந்து அவங்க பசங்க என்ன பண்ணுவாங்க, வாங்கிட்டு போய் ஒயின் ஷாப்பில் கொடுத்து குடிச்சிட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நான் பார்த்தேன், கண்ணெதிரையே பார்த்தேன். அந்த தாய் என்கிட்ட அழுது புலம்புன அந்த வழிகளை தான் நாங்கள் இன்றைக்கி ஒரு அவேர்னஸாக அவங்கள்ட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணோம். சார் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கேட்க அந்த மனுஷனா முன்னாடி வந்த ஒரு 2 பேர் இருந்தாங்க, அவங்க கேட்கவே இல்லை.
ஸோ சார் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேட்டது பெரிய விஷயம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ்மா. ஸோ பேரண்ட்ஸை யாரும் தயவுசெய்து அந்த மாதிரி தவிக்க விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கூட வச்சு பார்த்துங்க. அப்படி இல்லையா அவங்களுக்கு பாரமாக இருக்காது. ஹாய் கைஸ், திஸ் இஸ் நாகை 360 பிராங்க்ஸ்டர் சர்மேஷ். நாங்கள் நாகை 360 சேனல்ல நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல பண்றோம், சீப் அண்ட் பெஸ்டா. உங்க பிசினஸ் நாங்க டெவலப் பண்ணி தரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருப்போம். நம்ம கிட்ட நாகை 360 சேனல்ல 27 lakhs சப்ஸ்கிரைபர், அதே Facebookல 30 lakhs ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். நாகை 360 ஃபயர் சேனல்ல 17 lakhs ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே Facebookல நாகை 360 ஃபயர் 1 million ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். எங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல 1 million ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். சோ இந்த மாதிரி அதிக லெவல்ல ஃபாலோவர்ஸ் பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ எங்க மூலமா உங்க சேனலை ப்ரோமோட் பண்ணி கொடுக்கறதுல நாங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம். பிசினஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட், மொபைல் ஷோரூம், ஹோம் அப்ளையன்சஸ், கார்மெண்ட்ஸ், சலூனு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது போன்ற எல்லா பிசினஸையும் நாங்க ப்ரோமோட் பண்ணி தரோம் ரொம்ப கம்மியான பிரைஸ்ல. டிஸ்பிளே தெரிஞ்சவங்க கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம்.